மோடி சில பாலிசிகளை சில புரோகிராம்களை முன்வைத்துத்தான் பரப்புரையில் ஈடுபட்டார். அவற்றை எல்லாமே வாக்காளர்கள் நிராகரித்து விட்டார். அப்படி என்றால் இந்திய ஜனநாயகம் என்பது வெறுமனே எண்ணிக்கை அடிப்படையிலானது அல்ல, வாக்காளர்களின் உணர்வு. வாக்காளர்கள் தங்கள் உணர்வை பிரதிபலித்திருக்கிறார்கள். அந்த உணர்வு என்ன என்றால் இது மாதிரியான தன்னிச்சையான பொலிட்டிக்கல் அரகன்ஸ் வேண்டாம் என்பது. அரசியல் ஆணவத்திற்கு பெரிய அடி. அப்படி என்றால் அது மோடிக்கு விழுந்த அடி, அமித்ஷாவுக்கு விழுந்த அடி. அதை இருவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும். உண்மையான ஜனநாயகவாதியாக திரு நரேந்திர மோடி இருந்தால் இந்த முறை என் ஆட்சி தொடர்வதற்கு இந்திய மக்கள் வாக்களிக்கவில்லை என்று கௌரவமாக சொல்ல வேண்டும். அவர் 3வது முறையாக பிரதமர் ஆகக்கூடாது. அதுதான் வாக்காளர்கள் அளித்துள்ள மறைமுக தீர்ப்பு. பாரதிய ஜனதாவுக்கும் அதுதான் நல்லது. காரணம் மோடி அவர்களின் அரசியல் சகாப்தம் முடிவுக்கு வந்துவிட்டது. இதற்கு பிறகு பாரதிய ஜனதாவிலே வேறொரு புதிய தலைமையும் வேறொரு சிந்தனை போக்கும் வர வேண்டும். பாரதிய ஜனதா தனிப்பெருங்கட்சியாக இருக்கிறது. அப்படி என்றால் பாரதிய ஜனதா அழிய போவதில்லை. ஆனால் மோடி சகாப்தம் அழிந்துவிடும். அப்படி என்றால் புதிய தலைவர்கள் அங்கு தோன்ற வேண்டும். மோடி அமித்ஷா என்கிற அந்த பழைய கதைகளே தொடர்ந்தால் கூட்டணி கட்சிகளை அரவணைத்து செல்ல முடியும்.